அந்த பாட்டுலாம் யாரும் பாட முடியாது. நாடக உலகத்திலே இவ்வளோ ஐப்பிச்சில் பாடுற ஒரே ஆள் நான் தாங்கய்யா. எங்கள் வாத்தியார் காளிமுத்து வாத்தியாரே என்கிட்ட தாயை வாங்குவார். தாயக்கட்டை வாங்குவார். வீட்டில் பொழுது இருக்கும் போது போட்டு பார்த்துக்கிட்டு போடு ஒரு 12. எப்பா அண்ணே சேஜிபி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு 300 ரூபா தரேன், வர முடியுமா? அதுகளை பூரா வலிச்சு பெரிய பாக்கெட்டில் இங்கே ஒன்று கொட்டணுமே. அது என்ன நீங்கள் சாணியோட போலையா அண்ணே? சாணி தெளிக்க போலையான்னு எனக்கு காசு கொடுக்குற என் கொடை வள்ளல் இப்படி கொடன்னு சாஞ்சிட்டியாடா. அறுபத்தவில்லையோ எங்கள் அண்ணன் மூத்தது இப்படி சாஞ்சிருச்சு. காப்பு கட்டிட்டு கப்புன்னு படுத்துட்டியாடா. ஐயா நான் என்ன செய்ய, இது எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். யாரும் ஒத்தவில்லை. அடுத்த வருஷம் புயல் வரணும்னு வேண்டிக்கிறியா? வெதரில் எறும்பு கடிச்சா என்னடா அது? ஏன்னா இந்த வெதர் நான் கொட்டையா? ஏன் கவக்கம்பை எடுத்துட்டு லைட் அடிச்சுக்கிட்டு அவரை கிளச்சி விட்டுவாவேன். உன் வேலையை தான் பாடுறா. இந்த கோயிலில் படுத்து கிடக்கிற ஆள் இங்கே படுத்தாலும் நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நீ செட்டை கலட்டு சிச்சுக்க. ஏக்கா நீ சிரிக்கிறியா குளிர் தாங்காமல் முணங்குறியா? உண்மையிலேயே நான் பெரும்பாலும் மேடையில் நிற்கிறதுக்கு காரணமே இப்போ நாரதரை வந்த மகாலிங்கம் தான். ஏன்னா அவர் வந்ததே அந்த இடத்த மட்டம் படுத்திட்டார். நாதகானம் அப்படின்னா நாதம் என் ஜீவனே, உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாட்டுக்கு ஊதுனியாம்பார் சங்கு. இந்த நாரதர் 6.5 கட்டையில் பாடுறாப்புல, இவன் 1.5 கட்டையில் பாடிக்கிட்டு இருந்த பெட்டிக்காரன் அனத்துறேன் மூளை பௌத்துற மாதிரி. அவ்வளோதான் அவன் சாரிதமே, அவ்வளோதான். ஏதோ நகர்த்தி கொண்டு போய் சிரிக்காதரா. குறை வருஷத்துக்கு பொழைச்சிக்க. அண்ணன் இருக்க கண்டுதான் உனக்கு மாசு. ஆமாண்ணே. பக்கத்துலேயே 2 பேர் தகடு வைக்க இருக்காங்க. நான் சந்திக்காத நாரதரே கிடையாது இன்னைக்கு தெரியுது. ஐயோ எறும்பு கீழே விழுந்துச்சா? சரி சரி தலைவா. ஏடேய் நீ ஏன் இப்படி முனி ஓட்டம் இருக்கா என்ன? எங்க வீட்டுக்குள்ளதுக்கு நீ போற? அதே அவர் எந்திரிச்சதை நீங்க பார்க்கல. ஜெயபிரியா இருள் அடிச்சிருச்சு. அந்த கரண்ட் அடுப்புல அண்ணனுக்கு ஒரு டீ போட்டு கொடு. நம்ம வீட்டில் கிரைண்டரில் உளுந்த போட்டு ஆட்டு, உளுந்தோட சுட்டு கொடு. ஏண்டா மாடமல்லாக்க விழுந்து நீ நீ ஆள் நான் காசு கொடுக்குற பணம் பெட்டிடா. பெட்டியை கரையாமைக்க வச்சிடாதீங்களா? அல்ல ஒரு எதிர்ச்சதை பார்க்கல நீங்க. வள்ளி திரும நாடகத்தில் வள்ளிகளுக்கு தர்க்கத்தை உண்டு பண்ணது யார் தெரியுமா? பெரியவங்களுக்கு தெரியும். வரிச்சூர் பழனியப்பன் என் தாத்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் பேர் மறந்துருச்சு. அது ஏன் அப்படி தெரியுதுன்னே தெரியலங்க அண்ணே. ஆனா இந்த மேடையில் டிஆர் மகாலிங்கமா இல்ல இந்த மானாமதுரை சொக்கலிங்கமா தலையில துட்ட போட்டார். உன்னைய பார்த்தேன் ஊரே சிரிக்குது. நீ ஏனே அப்படி சாஞ்சு தூங்குற? என் ஜீமா வீட்டுக்கு போ, காசை கூகுள் பேல அனுப்பிவிடு எனக்கு. என்ன வேற 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 கொண்டே கொண்டே காணாம. கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா எல்லா செம்மண்ணு கனிமண்ணு எல்லாம் அடக்கம். ஏ ஜாமியார் உன்னே தாயா சொல்றேன். நீ உள்ள சண்டை போட்டு இருக்க அரசியல் ஜாமானுக்கு புரிஞ்சு விட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரப்பா. நீங்க இழுத்து விட்டு போயிரு. என்ன இருக்கிறதுல பிரச்சனையா? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி ஜீவன் ஏகுமாரி யானடி ஞான தங்கமே, நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாடிலே அன்பை வைத்து வாழ்க
நீரோடி வாழ்க, நோய் நோய் இல்லாமல் நொடியற்று மக்களுடைய ஒட்டுமொத்தமான அனுக்கிரகங்களும் வாழ்த்துக்களும் பெற்று இறையுற பெற்று நீண்ட ஆயுள் காலத்தோடு வாழ்வாய் 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 மகனே. நன்றி பிள்ளையாரப்பா. பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதும் தொடங்கு என்று சொல்லுக்க நம்ப காணத்துக்கென்று பிறந்த காண பிரியரே, கம்மாகரையெல்லாம் உட்கார்ந்து வேண்டவரே, வேண்டினவரே, உன் காணத்தை கண்டு நாம் மெச்சம் தேவகானம் எத்தனையோ இந்த குறிஞ்சி நாட்டு திசையிலே ஒளித்திருக்கிறது. இன்னைக்கு தாங்களுடைய காணம் இனிமையா இருக்கிறது. குளிரென்று பாராமல் குதுகுதுன்னு பாடினியே, உம்மை நான் எப்படி மண்டி ஓடுவதென்று தெரியவில்லை. வணங்குறேன். கம்பு கூட்டு மசிறி நீக்காத முனியே, கர்நாடகாத்தேன் செல்லக்கண் அருளோடு ரெட்டையாளம் பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு, ஒரத்தநாடு பக்கத்தில் உள்ள செங்கல்பட்டு, என்ன யார் என்று தெரியுதா? தம்பி யாருன்னு கேட்குறேன் உங்களை. ராமநாதபுரம் மாவட்டம், மானாமதுரை தாலுகா, விருதுநகர் கிழக்கு சந்து, திருச்சுழி ஒன்றியம், நொச்சியோளம். என்ன இருக்குல்லடா, ஊர் எங்கே இருக்கு? இந்த தம்பி யாருன்னு கேட்குறேன். தம்பி யாருன்னு கேட்கும் போதே எங்கள் அப்பா சொன்னாரா, மூத்த வயலோட நிறுத்திக்கிறோம்னு. எங்கள் ஆத்தா நிறுத்தாமல் அழுத்துச்சு வெளுத்துச்சு. எதுவும் புரியல? புரியவே இல்லை. குளிச்சுட்டு வா. இல்லையா, அந்த தம்பி யாருன்னு கேட்குறவங்களா? அண்ணனுக்கு பின்பு பிறந்தவன் தம்பி, தம்பிக்கு பிறந்தவன் தம்பி. இது வரைக்கும் 150 பேர்த்த லூஸ் ஆக்கிட்டு வந்திருக்கேன். இல்லைங்கய்யா, உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்குறேன். பெயர் அப்பா எனக்கு வைக்க சொன்ன பேர் வந்து 18ஆம் படியான்னு வைக்க சொன்னார். நாளைக்கு படியில் சண்டை வந்துடும். அரக்கா பொடியை அம்மா தூக்கிட்டு வந்தது. தூக்கிட்டு வரும்போதே 1.5 பொடியை போட்டுக்கிட்டு தான் வேலுச்சாமி விழுந்தது. அப்போ காப்புடியை எடுத்த நல்ல கண்ணன் அவன் சோனையும் வரும்போதுதான் செய்தி வெடிக்க அடிச்சுக்கிட்டது. இல்லையான்னு சொல்லும் போதே பாஞ்சது. உங்களுடைய பெயரை கேட்டேன். ஏரியா சொல்ல விடியா, அப்ப நீயே சொல்லியா? எங்க அண்ணே தீபாவளிக்கு என்ன தச்சு குளிக்க வந்திருக்காரு. என்னையா நீ தான் ஒரு லூசுன்னு பார்த்தா இன்னொரு லூசு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. லூசு கிடங்கே அமைந்தாங்க. பேசாம இருங்க. ஏற்கனவே பல கேஸ்ல சிறைச்சாலை சென்றவர். அடி அப்போ சின்ன பிள்ளை சாப்பிட்ற குட்டே பிச்சு தின்றதுல ஒரு கேஸ். கிளவிய கையை பிடிச்சிருந்த கேஸ் ஒன்று. போயும் போய் அம்மது மூதாட்டியவா சூக கடிச்சு பிடிச்சி முண்டைக்கு எந்திரிச்சு வந்திருக்கேன். உன்னை வர சொல்லவே இல்லையாடா. போடா தம்பி. அவரை ஏன் போய் சொன்னீங்க நீங்க? குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருந்துச்சு, பிச்சு போட்டு வந்துட்டேன். சரி, உங்களுடைய பெயரை சொல்லுங்க. பெயர் வைக்கணும்னு தான் நம்ம குலசாமி கோயிலுக்கு போனதுங்க. சரி, நீங்க சரி மட்டும் போடுங்க, எழுத்து பேசாதீங்க. குலசாமி கோயிலுக்கு போகும்போதுதான் கோயில் மாறிக்கிருச்சு. கோயில் மாறிக்கிருச்சா? அப்ப நீயே சொல்லியா? இல்ல உடம்புக்கு தத்தண்டி விஷயம் ஆகாது போல. ரொம்ப வேகப்பட்டு பேசாத, இருக்கிற நிலைமையை பாருவேன். இல்லையா, ரொம்ப வேகப்பட்டு பேசினாரு, இருக்கிற எலும்பு விளைவிக்கிற போது. காக்கா வந்து கட்லா மீனை கொத்திட்டு போனா அதனால திங்க முடியுமா? என்ன என் கையும் கழிச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு. எலும்பு ஸ்கேன் எடுத்து பாக்குறாரு. அப்படியா? அது சரியா, அது சரியா. சரி, இந்த தம்பி யாரு? மரியாதை பேசியா? அவர் ஸ்கேன் எடுத்து பாக்குறேன். ஹவுசாரி என்ன அது சரியா அப்படின்னு சொன்னேன். உன்னைய நீ சொல்லிக்க, என்னைய சொல்லாது. இந்த தம்பி யாருன்னு கேட்கிறேன். உங்களுக்கு அண்ணன் பேரு வைக்க போனாங்கல்ல கோயிலுக்கு. ஆமா, கோயிலுக்கு போகும்போதுதான் எங்க ஐயா விட்டு தட்டு வண்டி கவுந்தது. சரியா? ஐயோ, தட்டு வண்டி கவர்ந்தது பிடாச்சேரிக்கு அங்கிட்டு. சரி, மாடு வந்தது இளந்த குளத்துக்கு. இளந்த குளத்துக்கு வரும்போதே அவன் ராமநாட்டுல இருந்து கத்திக்கம் வச்சு வெட்டினது. இளந்த குளம் தெரியாம பரமக்குடி போய் திரும்பி வந்தது. இன்னைக்கு நடந்த கொடுமடா. டேய், நீ உண்மையை சொல்ல. உள்ள வாடா. அவங்க என்ன நினைப்பாங்க? ஏன்னா இளந்த குளம் இவ்வளவு வருஷமா வந்திருக்கேன், எம்கேஆர் தெரியலன்னு நினைப்பாங்க. ஐயா, ஒரே ஒரு தப்பு நடந்து வச்சுங்க. டிரைவர் தூங்கல, பேப்பல. டிரைவர் தூங்கினா எப்படி வண்டி ஓட்ட முடியும்? வரும்போது ஐயா என்ன நடந்துருக்கேளுங்க, பக்கத்துல ஒரு மீட்டிங் நடந்துச்சுங்க. அதுல தும்முன்னு வண்டி வரனா கூட்டம். பார்த்திபனூர்ல மீட்டிங் நடந்தது. இது பொய் 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 சொல்லாதே நண்பா, பொய் சொல்லாதே தம்பி. அது நிறைய வண்டி வந்துச்சு, சைலன்ஸ்ல போட்டு 100 வண்டி கருப்புன்னு வந்துச்சு. ஏன் டிரைவர் கொஞ்சம் பயந்த சுபாவம். சைலன்சரை போட்டாங்களா?
அவங்களுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டு அழுத்திட்டா பரம்புக்குடி போல போனது ராமநாடு முண்டை. ஏய் போடா, சம்பளம் வேணுமா வேணாமாடா? சாமி சொல்லுங்க. இந்த குறிஞ்சி நாட்டுடைய மக்களுடைய குலப்பண்பு என்னன்னா, தாங்களை போன்ற முனிவர்களிடம் நாங்கள் ஆசி பெற வேண்டும். சரி, செய்த பரந்த உள்ளம், தூய்மையான வழி எண்ணங்கள், வாழ்க வெள்ளாண்டு. என்னங்க ஐயா, இங்க பணக்காரங்களா ஏழையா? எப்படி இருந்தா உங்களுக்கு சௌகரியம்? உங்களுக்கு எப்படி இருந்தா சௌகரியம்? இல்ல ஒரு சட்ட துணி எடுத்து போட வேண்டியதானே? யாவரையும் பராபரமும் உலகமே இன்றைக்கு சொந்தம். உங்களை மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து வாழக்கூடியவன் நான் கிடையாது. அண்ணே இடது பக்கம் கம்பி தெரியுதுண்ணே, நீச நலிவிருச்சு. பெருச்சாலிய குட்டி நாய் கவி இருக்கும் பாரு. ஏன்னா மீசில படிச்சுன்னா கம்பி ஊத்தி போடுவான், அதைத்தான் பிடிச்சிட்டு அடிப்பேன். அப்படியா? கொச்சு கொச்சு. சாமி உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். என் பெயரு ஆதார் அட்டை பதிவுங்களா? இல்ல அப்பா அம்மா எல்லாம் கூட்டு வருவா? இல்ல, பெயரை தெரிஞ்சுக்கிட்டா தாங்களிடம் யார் என்பதை எங்கள் பெயர் நாங்க சொல்றோம். நாங்க விளையாடுத்தனம், நாங்க படிக்காத முட்டாத்தேப்பு, படிச்ச அதிபதி மையன். என்னுடைய பெயர் ஒரு ஆர்தர் பக்ரிசி. உங்களை பத்தி பெருமையா உள்ள இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நல்ல சாமி. என்னுடைய பெயர் ஒரு ஆர்தர் பக்ரிசி. என் தந்தை பெயர் பிரமதேவன், தாயாகப்பட்டவள் கலைவாணி. உங்களுடைய பெயரும் என்னன்னு கேட்கிறேன். அவர் எப்படி சொன்னாரு? உன் புருஷன் எப்படி சொன்னாரு? நீ சொல்றா, எனக்கு தெரியாதா? சொல்றா. அந்த சாமி உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். அவன் சொல்லட்டும் முதல்ல. அண்ணே கொஞ்சம் மீசையை கலத்திக்கணே, அரி அற விழுகிற மாதிரி விடும். இந்த ஃபயரில் சிரிக்க வைக்கிறதே அது அப்படி பண்ணதுப்பா. ஒரு கைதட்டு கொடுங்கப்பா. அது அடிச்சு கையும் காய்ச்சி போச்சு. அண்ணே இந்த குண்டை போய் ஏவிடுறானே. உங்க பேர் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. எங்க அப்பா யார் தெரியுமா? சொல்லுங்க, சொன்னா தானே தெரியும். எங்க அம்மாவுக்கு சித்தப்பா. உங்க அம்மாவுக்கு சித்தப்பாவா? ஏய், அம்மாவுக்கு சித்தப்பா இல்லடா, முட்டாப்பள. அம்மாவுக்கு புருஷன் சொல்லாத. அம்மா இப்படிலாம் தவறா பேசுறாங்க. அவன் பாவம் சின்ன பையன், பெரியா பேசாலும் மனசு. அம்மாவுக்கு சித்தப்பா இல்ல, அம்மாவுக்கு தாய் மாமே. ஏன் தாய் மாமனுக்கு மாலை கட்டி கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்கலாம். எங்க அம்மா யார் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். சொன்னாத்தான் தெரியுமா? எங்க அம்மாய்க்கு மகன். தம்பி பின்றான்டா, வயறு கூட ஒன்று வேணும். ஆகை பார்க்க வருகின்ற போது ஆலோலம் சோ அருமையான காலம். இந்த காலத்துக்கு சொந்தக்கறி யாராக இருப்பார் தாங்கள் போது தாங்கள் தடுத்து என்னை நிறுத்தி விட்டீர்கள். பக்கமெல்லாம் என்னுடைய தன்மையை கூடுபட்டு கூடுபாயக்கூடியவனான். ஆமையா, கூடுபாயக்கூடியவனான். நாங்க வீடு விட்டு வீடு வாய்வோம். நானோ தண்ணி மேலே நடக்கக்கூடியவன். அவ்வளவு பெரிய தவத்தை பெற்றவனான். தண்ணிலே நடக்கக்கூடியவனான். அண்ணே நம்ம அண்ணே சொல்ல வருதுண்ணே. தம்பி இருக்கட்டே, சின்ன பையன் அழுக விடாதீங்க. யாரு சின்ன பையன்? ஏய், என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரி. தண்ணியில நடக்கக்கூடிய வல்லம் படைத்த சுவாமி, உங்களுக்கு இது ஆயிடுச்சா? எதாயிருச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகவில்லை தம்பி. கல்யாணம் எப்படி ஆகும் அவருக்கு? கல்யாணம் எப்படி ஆகும்? ஏன்னா முன்ன மண்பானை கட்டி வச்சிருக்காரு, அவருக்கு போய் கல்யாணம் ஆச்சுன்னா முன்ன அந்த பானை நொறி போகாதா? தம்பி, நீங்க வருத்தப்படுற ஒரு நியாயமும் இருக்கு. ஒரு காலத்திலே 52 மனைவிகள் எனக்கு. ஆமா, பாலியல் பலாசுக்காரங்க 52 பேர் கட்டிருக்காரு. பாலியல் பலாஸ்காரம். ஏண்டா பாலியல் என்னமோ பாலத்தை சொல்ற மாதிரி சொல்ற? 52 மனைவிகள். பாலியல் பலாத்துக்காரன். ஐயா, நீங்க கொடுத்து வச்சவங்க 60 குழந்தைகள் பெற்றெடுத்தவனான். ஆமா, பாலியல் ஒன்னா ரெண்டா 60 குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவனான். என்ன சாமி 60 குழந்தைகளா? இளங்கூடி எப்படி எடுத்தீங்க?
இங்க வாங்க தம்பி. அதான கிரு மாடு. டேய் சாமிடா இளங்கோடியா. பெருசா சிறுசாக்கு வேணாம். பெருசா சிறுசாக்குவே. சிறுசா பெருசாக்குவேனா? பெருசாக்குவே. ஐயோ அண்ணே அண்ணே என்னமோ சொல்ல வருதுனே. WWE சாம்பியன்ஷிப். என்னய்யா? இந்த பெருச சிறுசாக்குங்க. சரி. அது நம்மளுக்கு தேவையே இல்ல. சரி சரி சரி. இந்த சிறுச பெருசாக்கும். ஆமா 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 ஆமா. நல்லா இருப்பீங்க சார். சரி சரி. வந்துருச்சு அவனுக்கு. எனக்கு வேற எப்ப சாமி வருதுன்னே தெரியல. ஏய் இழுக்குது வெட்டுது. கேமராவை மூடு வைக்கலாம். மூடுடா. நாடே முடிஞ்சு கிளம்புறீங்க. எல்லாம் போங்கறது. சாயல் கட்டறாப்ல. சாமி நான் எதுவும் தவறா பேசினாலும் நீங்க மன்னிச்சுக்கணும். அதனால ஒன்றும் கிடையாது மகனே. அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த வேலையில குறைபாடு வச்சிடாதீங்க. எந்த வேலையில? இந்த சிறுச பெருசாக்குறது. ஆமா 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 ஆமா. எப்படியாவது சாமி வீட்டுல பொழைக்கவே விட மாட்டேன். எப்படி பொழைக்க விடுவேன்? இருடா நான் கேட்டுக்கிறேன்டா. இருடா எனக்கு நாடுனாலும் அவன் பிடிச்சிருவேன். சொல்லுங்க. வேற எதுவும் செலவாகுமா? எதுக்கு செலவாகுது? இந்த சிறுசா பெருசாக்குறதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது தம்பி. வேற மருந்து எதுவும் அரைக்கணுமா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் அரைச்சு கொடுக்க தேவையில்லை. பார்க்கிற பார்வையிலே வசிம் செய்ய ஆற்றல் பெற்றவன் நான். பார்த்தாலே போதுபடி. நீங்க பார்த்தாலே பெருசாகுமா? அப்ப பரவாயில்லையே. ஏய் இருடா எறும்பு அடிக்கிற மாதிரி. சாமி எனக்கு என் பொண்டாட்டிக்கு தினமும் சண்டை வருது சாமி. எங்க சண்டை வருது? வீட்லயா? வீட்டுல. எதற்காக? இந்த குஞ்சு சிறுசா. குஞ்சு சிறுசாக்கணுமா? போயிட்டியா சாமி? ஒரு கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்தேன். சரி சரி. வந்தது அவ என்னையும் பார்த்தாளா? பார்த்ததுல இருந்து குஞ்சு சிறுசாவே இருக்கு. என்னை தாண்டா பெருசாகும் அப்படின்றா. நீங்க என்ன செய்யறீங்க? பேசாம அந்த குஞ்சை கொள்ளுப்பட்டை கொண்டு போங்க. இந்த இரும்பு அடிப்பாங்கன்னு கொள்ளுப்பட்டை அங்கே கொண்ட கொடுத்தீங்கன்னா அடிச்சு கொஞ்சம் பெருசாக்கிடுவாங்க. உங்க வேலை தர கொண்டு போறீங்களா? ஏன் எங்க என் தங்கச்சி வள்ளி, என் பேர் வீரத்தேவன், கிள்ளி வளவன், எங்கள் அப்பா பேர் நம்பிராசி, அம்மா நங்கை மகனி, தொண்டு தட்டு பாரம்பரியமாக குலக்கடவுள் முருகனுக்காக திணை வளர்த்திருக்க கருந்தனை செந்தனை கருந்தனை எங்கனுக்கு செந்தினை செந்தில் வடிவேலனுக்கு இக்காவல் இருப்பது 2 பேர், உள்ளே இருப்பது 2 பெண்கள். ஒன்று என் தங்கச்சி வள்ளி, இன்னொன்று அடுத்த கொண்டாட்டி 3 மணிக்கு அனுப்பி விட்ருவோம். அந்த 2வது பெண்மகளை அழைத்துவார்கள். ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். அண்ணே அழைச்சுவான்ட்டு ஒரு மாதிரியா போறாரு. அழைத்து வாருங்கள் என்றால் அதற்கு மூல பெயர் என்னவென்று தெரியுமா? அண்ணே மீச நல்லுதுண்ணே. வேற அதிகப்படுத்துறாங்க. நாளையில இருந்து உண்மையான மீச வச்சுட்டு வர்றாரு. அழைத்து வாருங்கள் என்னன்னு தெரியுமா? என்ன? அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. ஏய் இழந்த போலாம் சொந்தக்கார ஊர் எனக்கு ஒரு பேர் இருக்குண்ணே. அதனால என்ன? சொந்தக்கார ஊர்னா என்ன? தமிழ்நாடே சொந்தம். யூடியூப்ல பார்த்துட்டு தமிழ்நாடே சொந்தம்ன்றதுனாலதான் நம்மளுக்கு பொழப்பு கொடுக்க போறாங்க. என்ன பொழப்பு? கூட்டி விடுறது. பார்த்திபன்ல ஒரு ஆபீஸ், பரமக்குள்ள ஒரு ஆபீஸ். சொந்தக்காரங்களாம் வந்துருவாங்க. இளைஞர் பூரா நம்மளை நோக்கி வந்துருவாங்க. தங்கப்பாண்டி ரூம்லயே இருந்துக்கிறா. சொல்ல மாட்டியா? அண்ணா எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு விட்டேன். தம்பி டோக்கன் கொடுக்கட்டா. நீல கண்டே மாமா. அவர் ரூம் பாய். கண்ணே விளையமா எனக்கு ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா 2 பேரும். தம்பி காடே வேட்டைக்கு சென்றிட்டாலும் அஞ்சத சிங்கமே. தம்பி காடே வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோர்த்து செல்வோமடா 2 பேரும். பச்சி வேட்டைக்கு தம்பி பச்சி வேட்டைக்கு எந்த ஊர்ல தம்பி மடுவ பிடிக்கும். ஏன் அந்த வனத்துல கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே வாடி, நம்ம ரம்மியமாகவே தெம்மாக பாடல நீ பாடி. அழகு ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சம் விளையாட, நம்ம ரம்மியமாகவே தெம்மாக பாடல நீ பாட. சித்திரச்சவனான எங்கள்களையே நீ
கோயிலே நீ வாடி ஓ 1000 கோடி நிலவு மூத்த முகம் மாறு அந்த ஆதிசிவன் பிள்ளை மேனி முழுவதும் திருநீரு குழலோதம் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 என் குரலோடு மச்சான் உங்க குரலோசை போட்டி போடுதா குக்கு 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 இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு இலையோடு பூவும் நாயே தலையாட்டும் பாரு குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 மழை காத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதா மழை மேகம் கூடுற போது வண்ண மயில் ஆடாதா மழை காத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதா மழை மேகம் கூடுற போது வண்ண மயில் ஆடாதா எம்மேனி தீனருமே ஏ பாட்டு பூங்கருமே மச்சானா பின்னருமே உன்னதான் கட்டி வைப்பேன் சுகமாக தாளம் கட்டி பாடட்டுமா உனக்காச்சு எனக்காச்சு சரி ஜோடி நாமாச்சு கேளையா குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 என் குரலோடு மச்சா உங்க குரலோசை போட்டி போடுதா குக்கு கண்ணவ வாலிப நெஞ்ச இப்பாட்டு உசுப்பெறதா கற்கண்டு சக்கரை எல்லாம் இப்பதான் கசக்கிறதா கண்ணவ வாலிப நெஞ்ச இப்பாட்டு உசுப்பெறதா கற்கண்டு சக்கரை எல்லாம் இப்பதான் கசக்கிறதா மன்னாச்சே சிந்திரதா பூயாச்சே நிந்திரதா பூவானே பொன்னுக்குதா ராமனா வீரனதா மிதுவாக தூது சொல்லி பாடட்டுமா மிளகேட்டா பொழுதான் நாயிலும் நெஞ்சம் படுபாடு கேளையா குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 என் குரலோடு மச்சா உங்க குரலோசை போட்டு போடுதா குக்கு 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 இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு இலையோடு பூவும் நாயே தலையாட்டும் பாரு பாரு குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார் அழைத்து வாருங்கள் சாமியை பார்த்து ஆசீர்வாதம் சாமி சுடிக்கின எங்கே பக்கத்தில யார் நான் அவருமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பள்ளிக்கு வேளாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பள்ளிக்கு வேளாமா இந்த பொம்பளையே காத்துப்பட்டு தடிக்கு வேளாமா அச்சம்மாடோ நானும் மறந்தாக்கா காத்தோடு காத்தால பறந்தாக்கா வேணாமா வேணாமா எதுலயாவது குத்தி இருக்கு பெண்மகள் யாருன்னு கேட்டேன் உங்களை தான் கேட்குறேன் ஆமாம் வள்ளியம்மாவுக்கு தோழி தோழி ஆடிப்பாடி வரப்பெற்றதில் கபகதி பண்பு. வாழ்க வல்லாண்டு 990 ஆண்டு ஏன் பல்ல கடிக்குது வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்த வேண்டும் வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்துக்களாக இருந்தாலும் இதுக்கு மேல- தனக்கேற்ற மேல் வார்த்தை வேண்டும் இதுக்கு மேல வளர வேணா ரொம்ப சிரமமா இருக்கும் அந்த புறத்தில் ஒரு மகராடி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் அந்த புறத்தில் ஒரு மகராடி
அந்தி பூக்கள் மலர்ந்தன இரு சந்தன தேர்கள் அசைந்தன பாவை இதழ்கள் ரெண்டும் கோவை அமுதரசும் தேவை உரையடைக்கும் பார்வையோ அந்த பூரத்தில் ஒரு மகராணி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் தங்க வண்ண கழுத்துக்கு தங்க மாலை அவள் சங்கமத்தில் சுகத்துக்கு அந்தி மாலை தங்க வண்ண கழுத்துக்கு தங்க மாலை அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அந்தி மாலை குங்குமத்தின் ஈதல் கண்ணம் தந்த வேளை அவள் கொள்ளை கொள்ள துடித்தது எதனாலே அது பார்வையல்ல பாசை என்று கூரடி என்றாய் அந்த புறத்தில் ஒரு மகராணி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் முத்துச்சிப்பி பிறந்தது என்னை பார்த்து மாலை முற்று வந்து வளர்ந்தது வண்ணம் பூத்து முத்துச்சிப்பி பிறந்தது என்னை பார்த்து மாலை முற்று வந்து விழுந்தது வண்ணம் பூத்து குங்குமத்தில் ஈதல் கண்ணம் தந்த வேளை அவள் கொள்ளை கொள்ள துடித்தது எதனாலே அது பார்வையில் பாசை என்று கூறடி என்றாய் அந்த புறத்தில் ஒரு மகராஜன் அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தால் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள் ஆரிரோ, ஆரிரரிரரிரோ, ஆரிரரிரரிரோ. பார்வை சரியில்லையே அம்மா. வாங்க இருக்கிற ஆளை கிளப்பி விடணும். கொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்தி வச்ச மல்லிகை முட்டி பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானது ஆளானது ரொம்ப நாளானது பொத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்தி வச்சு வைக்கிறத விட்டு ஆமா ராசா, ஆமா, ஆமா. என்னங்க? மாலையிட காற்று அள்ளி இருக்கு, தாலி செய்ய நேற்று சொல்லி இருக்கு, மாலையிட காற்று அள்ளி இருக்கு, தாலி செய்ய நேத்து, சொல்லி இருக்கு. கொஞ்சம் மறந்து பார்க்கவா மணி சாயம் காணவா அது கூடாது இது தாங்காது. இந்த வாட காத்து பொத்தி வச்ச மல்லிகை முட்டி பொத்தி வச்சு வெக்கத்தை விட்டு ஆமா ராசா, ஆமா, ஆமா. என்னங்க? ஆத்துக்குள்ள நேற்று உன்னை நினைச்சு வெக்க நேரம் போது மஞ்ச குளிச்சு கொஞ்சம் மறந்து பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா கொஞ்சம் மறந்து பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா அது கூடாது இது தாங்காது. சின்ன காமுதானே பூவை தாங்குது. பொத்தி வச்ச மல்லிகை முட்டி பொத்தி வச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே
சரி எந்த சாமி கந்தசாமியா நம்ம நாரத மகரிஷி நாரத மகரிஷி வந்தாரா உங்களை பார்த்தாரா பார்த்தாரு. நல்லா இருக்காரா நல்ல ஆளு அப்படியே பிள்ளையார் மாதிரியே இருக்காரு. இல்ல உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்காரான்னு கேட்டேன் ஏன் என்னை பார்த்தா என்ன அப்புறம் எங்க ஓடி போவாரா? இல்லண்ணே நாரத மகரிஷி நீங்க பார்த்துருக்கீங்க நீங்க எதுவும் கொடுத்தாரா எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றார். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு இல்லையா அவர்கிட்ட? இல்லையாவா சாமி சாமியை அழைத்து வர பார்க்கலாம் வர வேண்டும் சுவாமி வந்தாரை வரவேற்பது